தரங்கம்பாடி அருகே உலக புகழ்பெற்ற திருக்கடையூர் ஸ்ரீ அபிராமி உடனாகிய ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் பிரபல தெலுங்கு பட இயக்குநர் ரவிராஜா பினிச்செட்டியின் 76வது வயது பூர்த்தியை முன்னிட்டு விஜயரத சாந்தி விழா நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான உலக புகழ்பெற்ற ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் சுவாமி காலசம்ஹாரமூர்த்தியாக எழுந்தருளி யமனை வதம் செய்ததால் அட்டவிரட்ட தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. கோவிலில் ஆயுள் விருத்தி வேண்டி பல்வேறு ஹோமங்கள் செய்து சுவாமி அம்பாளை வழிபட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனால் இக்கோவிலில் 60 வயதில் சஷ்டி அப்த பூர்த்தி, 70 வயதில் பீமரத சாந்தி, 75 வயதில் விஜயரத சாந்தி, 80 வயதில் சதாபிஷேகம், 90 வயதில் கடகாபிஷேகம், 100 வயதில் பூரணாபிஷேகம், 120 வயதில் மகுடாபிஷேகம் செய்து வயதான தம்பதிகள் ஆயுள் விருத்தி அடைவது ஐதீகம். இந்நிலையில் இக்கோவிலில் பிரபல தெலுங்கு பட இயக்குநர் ரவிராஜா பினிசெட்டி, அவரது மனைவி ராதாராணி பினிசெட்டியின் 76வது வயது பூர்த்தியை முன்னிட்டு திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் விஜயரத சாந்தி விழா நடைபெற்றது. சிரஞ்சீவி, அமிதாப் பச்சன், வெங்கடேஷ் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களை வைத்து 55 படங்களை இயக்கியுள்ள ரவிராஜா பினிசெட்டியின் விஜயரத சாந்தி விழாவில் இவரது மூத்த மகனும் இயக்குநருமான சத்யபிரபாஸ், மிருகம், ஈரம், அய்யனார், அரவான் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்த நடிகருமான 2வது மகன் நடிகர் ஆதி, அவரது மனைவியும் நடிகையுமான நிக்கி கல்ராணி உள்ளிட்ட குடும்பத்தினர் விழாவில் பங்கேற்றனர். கோபூஜை, கஜபூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், ஆயுள் ஹோமங்களை கணேச குருக்கள் தலைமையிலான அர்ச்சகர்கள் செய்து வைத்தனர். தொடர்ந்து பூர்ணாகுதி செய்யப்பட்டு தம்பதிகள் மாலை மாற்றிக் கொண்டனர். ஆலய வெளி பிரகாரத்தில் தம்பதிகளுக்கு புனித நீரால் கலசாபிஷேகம் செய்தனர். பின்னர் கள்ளவாரண பிள்ளையார், ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர், ஸ்ரீ காலசம்ஹாரமூர்த்தி, ஸ்ரீ அபிராமி அம்மன் சன்னதிகளில் வழிபாடு மேற்கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கங்க. திருக்கடையூர் வந்திருக்கோம் குடும்பத்தோட. அப்பாவோட 75வது பிறந்த செலிப்ரேட் பண்ணிருக்கோம். ஸ்டார் பர்த்டே இன்னைக்கு. ஸோ திருக்கடையூர் வரணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட ரொம்ப நாள் ஆசை. 65வது பர்த்டேக்கு வரலான்னு இருந்தோம், பட் முடியல. எல்லாரும் சேர்ந்து வரதுக்கான ஒரு இது அமையல. ஸோ 75th பர்த்டேக்கு வந்திருக்கோம். ரொம்ப நல்ல பூஜை நடந்திருக்கு. இங்கே விஜயரத சாந்தி அப்படின்னு ஒரு பூஜை பண்ணாங்க. ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க. டெம்பிள் கமிட்டி அவங்களுக்கும் மெம்பர்ஸ்க்கும் ப்ளஸ் இது ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்குமே எங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக அந்த பூஜையை நடத்தி கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். நானும் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக திருப்பியும் வருவோம். சினிமா ஃபீல்டு உங்களுக்கு தெரியாது என்ன, அதே மாதிரி தான் இருக்கு. நான் பண்ற படங்கள் கேட்குறீங்க. சப்தம்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கு, முடிச்சாச்சுன்னு. அது செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ப்ரொடியூசர் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் நல்லா தான் இருக்கும். நானும் போய் பார்ப்பேன் உங்களோட. பண்றோங்க. அடுத்தது மரகதநாணயம் 2 ஸ்டார்ட் பண்றோம். அது ஒரு நல்ல ப்ராஜெக்ட். சப்தம் வந்துட்டு செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் மயசபான்னு ஒரு படம் முடிச்சிருக்கேன். ஸோ எல்லாமே ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. நான் இப்போ மரகதநாணயம் 2 ஸ்டார்ட் பண்ண போறேன் அடுத்த மாசம். சேர்ந்து தான் பண்றோம். ஒரு சிட்டிசனா கண்டிப்பா யாரும் வந்து நல்லது பண்ணாலும் ஆதரிக்கும். கண்டிப்பா அவரும் வந்து நல்லது பண்ணுவார். தேங்க்யூ அண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ.